ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்த உலகத்திலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் போட்ட ஒரே மாநில அரசு இந்த திராவிட மாடல் அரசுதான். இதுதான் திமுக மாடல் ஜனநாயகமோ? தமிழ்நாட்டில் திருச்செந்துறை என்ற கிராமத்தையே வக்ஃபு நிலம் என்று உரிமை கோரிய பயங்கரம் நடந்த பிறகும் அந்த ஊரின் மக்கள், ஏழை விவசாயிகள், பரம்பரையாக குடியிருக்கும் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினருக்காக போராட வக்கில்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை குஷிப்படுத்த இந்து எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறது திமுக. முஸ்லிம்களின் சொத்தை மத்திய அரசு கையகப்படுத்தலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று போகிற போக்கில் கூறி இஸ்லாமிய மக்கள் மனதில் பயத்தை விதைத்திருக்கிறார் ஸ்டாலின். இப்போது இஸ்லாமிய சொத்தாக உரிமை கோரப்படும் வக்ஃபு சொத்துகள் அத்தனையுமே பிரச்சனைக்குரிய சொத்துகள். பாராளுமன்றத்தின் உச்சபட்ச அதிகாரமிக்க கூட்டுக்குழுவில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய குழுவில் அனைத்து ஷரத்துகளையும் வரிக்கு வரி விவாதித்த பிறகே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதையும் மீறி உங்கள் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு இஸ்லாமிய மக்கள் மனதில் பயத்தை விதைக்க ஸ்டாலின் நினைக்கிறார். சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் இல்லை என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. உடனே சர்க்கரை அட்டைதாரர்களுக்கான ரேஷன் அட்டையையே அரசு பறித்து கொள்ளுமோ என்ற அச்சத்தை கிளப்பினால் எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அவ்வளவு அபத்தமாக இருக்கிறது ஸ்டாலினின் பேச்சு. ஏற்கனவே மத்திய அரசு வக்ஃபு சட்டங்களை திருத்திய போது அமைதியாக இருந்துவிட்டு இப்போது திடீரென்று தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான்: புதிய கல்விக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என்று திமுக கையில் எடுத்த நாடகங்கள் அனைத்தும் புஸ்வானமாகிவிட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, டாஸ்மாக் ஊழல் என்று நாளுக்கு நாள் மக்களின் வெறுப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மத அரசியலை கையில் எடுத்து சமத்துவம் நிறைந்த தமிழகத்தில் பிரிவினையை உண்டாக்கி மத மோதல்களை உண்டாக்க திமுக நினைக்கிறது. ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செழுமைப்படுத்திய இந்த ஆன்மீக மண்ணில் திமுகவின் மத மோதல் அரசியல் எடுபடாது என எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார்.